ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் சாம்பார் சாதம் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக வாசமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 கப் அரிசி, 3/4 கப் துவரம்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு அதை 9 கப் தண்ணி ஊற்றி அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு இப்பயே சேர்த்துடணும். ஆனால் நான் சேர்க்க மறந்துட்டேன், நீங்கள் சேர்த்துருங்க. பெருங்காயத்தூள் சேர்த்து வேக வச்சுக்கலாம். காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு ரெடியாக. வெங்காயம், பச்சை மிளகாய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், பட்டாணி, அவரைக்காய், பீன்ஸ், கேரட் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் வாழைக்காய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேனை எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் இந்த காயெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். எல்லா காய்கறியும் போடலாம், நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், உப்பும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு இந்த காய்கறிக்கு தேவையான அளவு, ஏன்னா சாதத்துக்கு தனியாக சேர்த்தாச்சு. அதனால் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது எண்ணெயிலே நல்லா வதங்கிட்டு வெந்துடும். கொஞ்சம் நேரத்தில் அதை மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இதுவும் நல்லா வேகட்டும். அதுக்கு நடுவில் நம்ம சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை எடுத்து கரைச்சி வச்சுக்கலாம். இந்த காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம். இந்த புளி தண்ணியிலே வேகட்டும். அதுக்கு நடுவில் இந்த சாதமும் ரெடி ஆகிடும். பருப்பும் அரிசியும் போட்டு வெந்தது ரெடி ஆகிடும். இப்போ இதில் நம்ம சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் பொடி வீட்டில் நான் தயார் பண்ணது. இது எப்படி செய்யணுன்றதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சாம்பார் பொடி ரொம்ப நல்லா வாசமாக இருக்குது. இதையும் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் நல்லா கொதித்து வேகட்டும். கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுலேயே மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. என்னது, சாதம் ரெடி ஆயிடுச்சு. பருப்பு இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா பக்குவமாக வெந்திருக்கு, நல்லா குழஞ்சி. இது கொஞ்சம் குழைவாக இருந்தால் தான் நல்லது. உதிரியாக இருந்தால் அவ்வளோவா நல்லா இருக்காது. நல்லா குழஞ்சி வெந்திருக்கு, பக்குவமாக வெந்திருக்கு. இப்போ நான் முதல்ல உப்பு போடல, மறந்துட்டேன்னு சொன்னேன்ல. இப்போ அதனால் இதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் முதலையே போட்டுருங்க, அப்போ தான் அதில் உள்ள நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா சேர்ந்து வெந்திருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இங்கே காய்கறியும் வெந்துருச்சு. புளி தண்ணியோட காய்கறி எல்லாம் வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், அதை எடுத்து இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி ஊற்றிடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். போட்டு எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கிளறி விட வேண்டியதான். நல்ல சாம்பார் பொடியெலாம் போட்டதுனால இப்போவே நல்ல வாசமாக இருக்குது. நல்ல பெருங்காயம், சாம்பார் பொடி எல்லாம் மணமாக இருக்குது. இப்போது ஒரு சின்ன பேன் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டால், அதாவது சின்ன வெங்காயம் போட்டு தாளித்தா இன்னும் வாசமாக இருக்கும். பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயத்தை போட்டு நல்ல ஃப்ளேவருக்கு கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு சேர்க்கணும். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்தால் நல்லாயிருக்கும். அதை போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் அதில் சேர்க்கணும். நல்ல வாசமாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் சேர்த்துடலாம். நல்லா தளன்னு சாம்பார் சாதம் ரெடியாக இருக்குது. இப்போது ஃப்ளேவருக்கு நம்ம நெய் ஊற்றிக்கலாம். அது நெய் எவ்வளோ ஊற்றணுங்கிறது நம்ம விருப்பம். நம்மளுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். வாசமாக இருக்கும். அப்படி கமன்னு வாசம். சாம்பார் சாதம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒன்றும் கஷ்டமே இல்லை. இது ரொம்ப ஈஸியான மெத்தட். இது ஒரு பக்கம் ரைஸ் வைக்கணும், பருப்பு ரைஸெல்லாம் வச்சு வேக வச்சிடணும். இந்த பக்கம் காய்கறியை வச்சு அதுலேயே புளியை கரைச்சி ஊற்றி சாம்பார் பொடியெலாம் போட்டு தாளித்து ஊற்றிட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நெய் ஊற்றிக்கிட்டோம். நம்மளுக்கு தேவையான அளவு நெய்யை ஊற்றி நல்லா கிளறி வச்சிடலாம். நல்ல வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ஈஸியாக செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. தயவுசெய்து வீடியோவை கொஞ்சம் முழுமையாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள்.
நானும் அப்படி தான் பண்ணுறேன். எல்லாரோட வீடியோவும் ஃபுல்லாக பார்த்துட்டு தான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுவேன். அதனால் நீங்களும் அப்படி செய்யணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். டாடா பாய்.